6/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி ரோக சனியா இருக்கா. அப்ப துளாராசி அன்பர்களுக்கு கடன்ல இருந்து ஒரு விடுதலை, நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, இது அத்தனையும் சனி கொடுக்க ரெடியா இருக்கா. அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். உண்மை, நல்லது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ராகு 5ஆம் பாவம், 5ஆம் பாவம் ராகு, அது குரு பார்வை இருக்கு அப்படின் போது நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பூர்வீகம் சார்ந்து நல்ல விஷயம் அப்படின்றது வரும். எனக்கு பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குங்க, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கினேன், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இப்ப எங்க வீட்டுல வந்து பாருங்க குடும்பத்துல சொத்து பிரிப்பு அப்படின்றது நடக்குது, அந்த சொத்து பிரிப்புல எனக்கு ஒரு பங்கு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். பூர்வீக சொத்து கோர்ட்ல கேஸ்ல இருக்கு அப்படின்னா இப்ப நிறைய பேர் அது 10 வருஷமா இருக்குங்க, 15 வருஷமா இருக்கு. இந்த காலகட்டம் என் ஃப்ரெண்ட் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. அதாவது எப்படி ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் த கோஸ்ட் வந்து நாங்க வந்து மத்தியஸ்தர்களை வச்சு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்றாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தைகள் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என் குழந்தைங்க தாங்க எனக்கு, என் பிள்ளைங்க தான் எனக்கு தொல்லைங்க, அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் பிள்ளைங்க சார்ந்து ஏதோ ஒரு விதத்துல பரவாயில்லை, உடனே பிள்ளைங்க தங்க கம்பிகளா மாறிடுவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு பிள்ளையால ஒரு நாளைக்கு 10 தொல்லை இருந்துச்சு, இப்ப பிள்ளையால 2 தொல்லை தான் இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு சொல்லலாம். இது வந்து பாருங்க 5ஆம் பாவம் ராகு குருனோட பார்வை இருக்கிறதுனால வரக்கூடிய பலன். லாபஸ்தானத்துல கேது, லாபஸ்தானத்துல கேது அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வருமானம், ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், வெளிநாடு போறதுக்கு பிராப்தம், அது படிக்கிறதுக்கு போனாலும் சரி, வேலை செய்யறதுக்கு போனாலும் சரி. நிறைய பேர் வந்து பாருங்க அங்க போய் படிச்சுட்டே வந்து பொதுவாக வந்து வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு பார்ட் டைம் வேலை அப்படின்னு செய்வாங்க. இந்தியால இருக்கிறாங்க அப்படின்னாலும் வந்து பாருங்க வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தம், புதுசா படிச்சு முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை செய்யறதுக்கான பிராப்தம், இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு வந்து பாருங்க பாக்கிய குருவா இருக்காரு, 9ஆம் ஸ்தானம் குரு. நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் நினைக்கிறாங்களா, படிக்க முடியும் 7ஆம் வயசு. அதே மாதிரி பாருங்க ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றத குரு பகவான் கொடுப்பாரு. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படின்றது வந்துடும். இது அப்பா ரீதியான, அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன்ஸ் பாசிபிலிட்டி உண்டு. தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். இது முற்பகுதிமா. இப்ப பிற்பகுதி அப்படின்னு சொல்லும் போது சனி வந்து ரோக சனியாவே தான் இருக்கா. கடன், நோய், எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்க போறான். இன்னும் கொஞ்சம் எந்துவா கொடுப்பான். காரணம் என்னன்னா பிற்பகுதியில குருனோட 9ஆம் பார்வை சனி மேல இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் எந்துவா கொடுப்பான். நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவ. எந்த விதத்துலயும் இந்த மாற்று கருத்தே கிடையாது.